ஹாய் விவர்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம். ஸோ வந்து மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ண போயிட்டுருக்கோம். நான் என்னோட மதர் கிஃப்ட் வாங்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ என்ன கிஃப்ட் வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பைக் வந்து அவள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து பின்னாடி அழகாக உட்காந்து போயிட்டுருக்கேன். வாங்க ஷாப் மட்டும் போயிட்டே இருக்கோம். ஷாப் மட்டும் சொன்னோம். உன் கைக்கு போட்டு பாரு. என்னை விட கொஞ்சம் பெருசாக இது போட்டு பாரு. இதெல்லாம் கரெக்டாக லூஸாக இருக்கணுமா? உங்கள் அம்மா சைஸுக்கு இல்லை, இவங்களோட கை கரெக்டாக இருக்கும். என்னை விட கொஞ்சம் இது போட்டு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? யாருக்கு? உனக்கா? உனக்கு கரெக்டாக இருக்கா? கட்டு. நீ போட்டு பார்த்தியா கரெக்டாக இந்த மோதிரத்தை? எந்த கையில் போட்ட? லெஃப்ட் ஹேண்டில். லெஃப்ட் ஹேண்ட் எதில் போட்ட? இந்த ரிங் ஃபிங்கர் போகவே இல்லை. இந்த ஃபிங்கர் தான் போச்சு. இந்த மோதிரம் இந்த கையில் தான் போச்சு. எந்த மோதிரம் போட்டு பார்த்த நீ? தங்க மோதிரம். இதை போட்டு பார்க்க வேண்டியதானே? இதுதான் நீ போட்டு சார் காட்டு. இது அவரு சைஸ் சொல்லுவதுல இது இது என்ன சைஸ் வரும்? இதில் இருக்குது இது வந்து ஒரு சின்னதாக. வச்சுக்கோ ஃபோனை. வரைச்சி வச்சுருக்கேன் வேறு. அழகாக இருக்கு மோதிரம். எனக்கு இது ஏதோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 12 சைஸ் தான் இருக்குது. 11 தான் இருக்கா? 12 அது கரெக்டாக இருக்கு. இது இதா இது இதில் ஒரு மோதிரம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எங்கள் அம்மாக்குனால இது செட் ஆகாது. இந்த 3த்தில் தான் நான் ஒரு மோதிரம் எடுத்திருக்கேன். அது என்ன மோதிரம்ன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ எனக்கு 2-3 மோதிரம் பிடிச்சிருந்துச்சி. பட் எங்கள் அம்மா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மோதிரம் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, புரியும். ரொம்ப டீப்பா தெரியாது. நான் எங்க அம்மாவோட நானே கொஞ்சம் நல்லா பேசுவேன். சித்தப்பாக்க பையனது வாங்கியாச்சு. அங்கே பார்த்தீங்களா ஜூஸ் கொடுத்தாங்க. அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு என்னோடய சிப்ளிங்க்கோட மதருக்கு வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். இது கிஃப்ட் ஷாப் வந்து கதிர் கிஃப்ட் ஷாப் வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரேமு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. ஃப்ரேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸு, அப்புறம் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம், மேக்கப் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீ செயின்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய டாலு அது எல்லாமே இருந்துச்சு. கீ செயின்ஸ்லாம் வந்து மாமன் போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் செயின், ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, பெரிய டாலு அது எல்லாமே இருந்துச்சு. நான் கிஃப்ட் பேக் பண்ணிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதர்ஸ் டேனால் எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபுட்டு எல்லாமே அவுட் சைடில் தான் நான் வாங்கியிருந்தேன். நார்த் இந்தியன் தாலி தான் வாங்கியிருந்தேன். என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ரைத்தா, தயிர், குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, தால், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெஜிடபிள் குருமா மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி. ஸோ ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கே வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா டஃப்டன் கேஃபில் தான் வாங்கியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்குற டைம் ஆகிடுச்சு. நானும் என் சிஸ்டர் இருந்தால் சேர்ந்து வாங்கி கொடுக்குறோம். ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹாப்பி மதர்ஸ் டே. அவங்களே கூப்பிடு. ஹாப்பி மதர்ஸ் டேமா.
ஓபன் பண்ணி பாரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செலவுல இருப்பேன். உன டவுட் வந்துச்சு தானே? நான் வளர்ந்தேன் 2-3 தடவை. ஏதோ கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கா? சொன்னாதான் நேரத்தையும் அளவு பார்த்துச்சோ. சரியானது. Are you happy? ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா? பிள்ளைங்க செஞ்சு தருது அதோட என்ன பத்திரமா வச்சுதான் அப்புறமா போட்டு. இந்த gift எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவங்க கைக்குமே அந்த மோதிரம் அழகாக இருந்துச்சு. என் சிஸ்டரும் நானும் எப்போவுமே சரி, இந்த வீடியோக்காக மட்டும் கிடையாது, எப்போவுமே மதர்ஸ் டே அண்ட் எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு மறக்காமல் நாங்கள் எங்களால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டை கொடுத்துருவோம். இந்த தடவை அதே மாதிரி கொடுத்தோம். ஜஸ்ட் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ எடுத்தேன். நீங்களுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டே வரும்போது எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் அம்மா ஹாப்பி பண்ணுற மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.